غير مغضوب. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 12வது இரவில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அதற்குண்டான விளக்கங்களும் அதில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற இந்த தொடர் உரையில தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தையும் பின்னணியையும் படிப்பினைகளையும் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய முந்தைய தினம் ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய மகத்தான வசனம் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் புகழ்ந்து சொல்லப்பட்ட 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனத்திற்கு உண்டான விளக்கத்தை ஒரு பாதி பார்த்துருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த 10 நாள்ல சந்தேகங்கள் கேட்டதற்கு உண்டான விளக்கங்களை நம்ம நேற்று சொன்னோம். ஆயத்துல் குர்சியினுடைய நம்ம இதுவரைக்கும் பார்த்த விளக்கம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவன் எத்தேவன் என்றால் லா இலாஹ இல்லாஹு வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவனாக என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். ஹய்யுல் கய்யூம். லா தல்ஹுதுஹு சினத்தும் வலா நௌம் அவனுக்கு தூக்கமோ சோர்வோ அசதியோ அவனை பீடிக்காது, அவனை அண்டாது. லா தல்ஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியது. இதுவரைக்கும் நம்ம அர்த்தத்தை நம்ம பார்த்தோம், இதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்த வசனம் மன் தல்லதி யஷ்ஃபஹு இந்தஹு இல்லா பிஇذنி அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பறைசாற்றக்கூடிய வசனங்கள்ல பிரதானமான வசனம் இது. அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன அப்படின்றத டிக்ளேர் செய்யக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய அடித்தளத்தை, ஒரு ஆழத்தை நம்ம விளங்கி அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ்வை நம்ம சரியா விளங்கிக்கிட்டோம்னு அர்த்தம். அவனுடைய அனுமதி இல்லாம அவனிடத்துல மறுமையில யாரும் பரிந்து பேச முடியாது, வாயை திறக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா மறுமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல நம்ம நிற்கக்கூடிய அந்த நாள் இன்னமா ஹிய சஜரத்தம் வாஹிதா இதாகும் பிஸ்ஸாஹிரா ஒரே ஒரு சப்தம், அனைவரும் நீங்கள் வெட்ட வெளியில் நிற்பீர்கள். அல்லாஹ் அதிகாரம் எல்லாம் என் கையில தான் இருக்கின்றத பறைசாற்றுவான், அதை டிக்ளேர் பண்ணி எல்லாருக்கும் விளங்க வைப்பான். இந்த உலகத்துல யாரு வேணாலும் எனக்கு தான் அதிகாரம் ஆட்டம் போட்டிருக்கலாம். ஒரு எம்எல்ஏவா, எம்பியா, வார்டு கவுன்சிலரா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபலா இருந்தா கூட ஒரு கெத்து இருக்கு. வீட்டினுடைய சாவியை கையில வச்சிருந்தா கூட மாமியான்னு ஒரு கெத்தை காட்டுறாங்கல்ல, அதிகாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஊரு பாருன்னு போடு பாடா படுத்துற ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. இது விளக்காசிரியர் நல்லவர்கள் இருப்பாங்க, அநியாயத்துக்கு நல்லவர்கள் அவங்களும் சொல்லல. பெருவாரியான நிலைமை என்ன இருக்கு அப்படின்னா, அதிகாரம் என்னுடைய கையில வந்துருச்சு அப்படின்னா சின்ன அடிப்படையில உண்டான அதிகாரமா இருந்தா கூட நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, எங்களிடத்திலேயேவா, எங்களுடைய அதிகாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நாங்கெல்லாம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு ஒண்ணு இருக்காது. அவங்களுடைய அதிகார வரையறை என்பது அந்த தெருவை தாண்டி அடுத்த தெருவுக்கு போக முடியாது, அப்படிதான் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடைபாவனைகள், அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்தா அவர்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல அவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துல வேணா என்னத்தையாவது எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நீ சொல்லி, அதுவும் உன்னுடைய அதிகாரம் கிடையாது.
அது அல்லாஹ்வா நமக்கு போட்ட பிச்சை. அதை உணர்ந்து இறைவனிடத்துல நம்மளுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம வாழ்ந்தோம்னா தப்பிச்சோம். அப்படி இல்ல, எனக்கு தான் எல்லாம் இருக்கும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னிடத்துல அதிகாரம் இருக்குன்னு நினைச்சு ஏதாவது பண்ணோம்னா அல்லாஹ் மரணடி கொடுப்பான். அப்ப அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விடத்துலதான். ஏற்கனவே நம்ம நபிமார்களுக்கு அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு ஒரு வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வசனத்தை இறக்கினா. எப்ப நடந்தது இது? உஹது போர்ல வாய் வெட்டப்பட்டு ரத்தம் பீறிட்டு மயக்கமுற்ற நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு நபியினுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசியவர் எப்படி வெற்றி பெற முடியும்னு கேட்டதுக்காக அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். அப்படின்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய அற்பமா சொற்பமா இருக்கக்கூடிய அதிகாரமா ஒரு அதிகாரமா? யோசனை பண்ணி பாருங்க. மறுமையில எந்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே டம்மி தான். அதை விளங்கணும். அதைத்தான் எல்லாம் அந்த இடத்துல சொல்றான். மன் தல்லதி யஷ்பஉ இன்தஹு இல்லா பிஇذنه, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்துல யாருதான் பரிந்து பேச முடியும்? யார் பரிந்து பேசுவா? யாரா வாயை திறக்க முடியுமா? லா யத்தகல்லமூன இல்லா மன் அஜ்ன லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா. அந்த வானவ தலைவர் ரூஹுல் குத்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நாளில யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யத்தகல்லமூன இல்லா மன் அஜ்ன லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு யார் நல்ல வார்த்தையை சொல்லக்கூடியவர்களா இருக்கின்றார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் வாயை திறக்க முடியாது. அல்லாஹ் தெளிவுபடுத்தும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம வாயை திறக்க பேச முடியாது. அதிகாரம் எல்லாம் அவன் கையில. வமா அஸ்ராக மா யௌமுத்தீன் சும்ம மா அஸ்ராக மா யௌமுத்தீன் யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌம இதில் லில்லாஹ். மறுமை நாள் என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். நபியே, மறுமை நாள் என்றால் உனக்கு எப்படி தெரியும்? அந்த நாளுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? விளக்கம் என்ன தெரியுமா? மறுமை நாள் என்பதற்கு உண்டான விளக்கம் அல்லாஹ் ஒரே வரியில சொல்றான். யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌம இதில் லில்லாஹ். அந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. வல் அம்ரு யௌம இதில் லில்லாஹ். அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்துல இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் கூனி குறுகி ஓசைகள் அடங்கிவிடும். அப்படியே போய் எல்லாம் கூனி குறுகி நிற்போம். அல்லாஹ் என்ன நமக்கு தீர்ப்பளிக்க போகின்றானோ என்ற பய உணர்வுல நிற்போம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த காட்சியை தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ் நம்மை எழுப்பும் பொழுதே நிர்வாணிகளாக, ஆடை அணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, அப்படி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் நிறுத்தி விடுவானாம். எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பார். உலகத்துல எனக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? என்னுடைய பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என்னுடைய சொத்து பத்து கணக்கு என்ன தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா? எல்லாம் பேசுற ஆட்கள் இருப்பாங்க. ஆனா மறுமையில அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் எழுப்பி இருக்கும் பொழுது அவன் அணிவதற்கு ஆடை கூட இல்லாமல் நிர்வாணியா நிற்பான். அல்லாஹ் அப்படி நிக்க வைப்பான். ஏன்? ஒரு ஆடையை கூட என்னால் அணிவதற்கு நான் சக்தியற்றவனாக நான் இருக்கிறேன், அது கூட அதிகாரம் கிடையாது, அந்த அதிகாரம் கூட இல்லை எனக்கு. அப்படின்னா அல்லாஹ்வுடைய வல்லம் என்னன்னு விளங்குதா? எந்த அளவுக்குன்னா நபிமார்களும் அப்படிதான் நிற்பாங்க. அல்லாஹ் எப்ப ஆடை அணிவிப்பான் தெரியுமா? எல்லா விசாரணையெல்லாம் முடிஞ்சு விசாரிக்கிற வரைக்கும் அப்படித்தான் நிற்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கூட கேட்கிறாங்க, ஒரு அதிர்ச்சியா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன சொல்றீங்க, நிர்வாணிகளாக நிற்பார்களா? அப்பனா ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிற மாதிரி வருமே என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்துல இதையெல்லாம் போய் மனுஷன் சிந்திக்க மாட்டான். தனக்கு என்ன யௌம அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ஃபைதா ஜாத்தி சாஹா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனுன் யுக்னி.
அந்த சூர் ஊதக்கூடிய சப்தத்தை கேட்ட உடனே மனிதன் ஓடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள், பிள்ளைங்க, வாப்பா எதுவும் தெரியாது, எல்லாம் ஓடுவான். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவங்களுக்கு நமக்கு என்ன எல்லாம் சொல்ல போறாங்க அந்த பய உணர்வு தான் இருக்குமே ஒழிய, புள்ள நிப்பான் கண்ணுக்கு தெரியாது, பெத்த தாய் நிப்பா கண்ணுக்கு தெரியாது, பெத்த தகப்பனார் நிப்பாரு தெரியாது, பெத்த புள்ள நின்னா தாய்க்கு கண்ணு தெரியாதுங்க. எனக்கு என்னன்னு ஒவ்வொரு ஆள் யோசிப்பாரு. அப்படின்னா அப்ப அதிகாரம் எங்க இருக்குன்னு விளங்குதா? அப்ப அதிகாரம் அவனிடத்துல இருக்கும். நம்மளுடைய ஆடையை கூட நம்ம அணிய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் விசாரணை எல்லாம் முடிச்ச பிறகு முதல்ல ஒரு ஆளை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான்ல, அவனுடைய அனுமதியோட தான் போக முடியும். தீர்ப்பு சொல்லி போகும்பொழுது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன செய்வானா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவிப்பான். அவங்கதான் ஆடை அணிவிக்கப்படுறதுல முதல் ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் எல்லாரும் நிர்வாணிகளா தான் இருப்பான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய வல்லமை என்னன்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய மகத்துவம் என்னன்றதை விளங்கணும். இதை விளங்காம தான் கபரு வணங்கிகள் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு மறுமையில போய் நிக்கிறப்ப அவுலியாக்கள்லாம் வந்து நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து நமக்கு இவரா நம்ம சொல்றாங்க, உதாரணங்களை சொல்றாங்க. அதாவது வந்து அல்லாஹ் தான் நீதிபதினா எங்க அவுலியாக்கள்லாம் வக்கீல் மாதிரி. அவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, நீங்க வந்து அவுலியாக்கு பேரால ஒரு நேர்ச்சையை கொடுத்து ஒரு பாத்தியாவை ஓதி ஒரு ஆடை அறுத்து விட்டு ஒரு ஆட்டை அவுலியாவினுடைய பேரால நீங்க அறுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த அவுலியா வந்து நிப்பாராம் மறுமையில. நீதிபதி முன்னாடி வக்கீல் வாதாடு வரல, யுவர் ஆனர் என்னுடைய கட்சிக்காரர் இருக்கின்றாரு, அவர் எப்படிப்பட்ட அப்படின்னு பேசுவார்ல, அந்த மாதிரி இவன் கற்பனை பண்ணிக்கிட்டாரு. யுவர் ஆனர் என்னுடைய கட்சிக்காரர் எனக்காக 2 ஆடை அறுத்திருக்கிறார், அதனால இவரை நீ சொர்க்கத்துல விட்டுரு. சொல்ல முடியும்? வாயை திறக்க முடியுமா? முதல்ல நீங்க எந்த நபரை நீங்க பெரிய அவுலியான்னு சொல்றீங்களோ அவரே கையை அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போறானோன்னு கதி கலங்கி நிப்பாரு. அதுதான் யதார்த்தம். அந்த இடத்துல யாரும் வாயை திறந்து பேச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபின், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். கட்டளை வருது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தங்களுடைய உறவுக்காரர்கள் கூப்பிடுறாங்க, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, ஒவ்வொரு அணியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. ஃபாத்திமா என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி. ஃபாத்திமாவை யார் துன்புறுத்துகின்றாரோ அவர் என்னைய குத்துற மாதிரி, என்னைய துன்புறுத்துற மாதிரி என்று சொன்னார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபாத்திமாவே உங்க வாப்பாட்ட ஏதாவது செல்வம் வேணும், ஏதாவது உனக்கு பொருளாதாரம் வேணும், உதவி வேணும்னா இந்த உலகத்துல கேட்டுக்கோ, நான் தருவேன். மறுமையில ஒன்னும் செய்ய முடியாது என்னால. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நிலைமை. அப்ப பரிந்துரை பேச அப்பனா அல்லாஹ்வுடைய வல்லமை என்னன்னு விளங்குதா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் நடந்த எவன்டா பரிந்து பேச முடியும்? வந்து வாயை திறக்க முடியுமா? யாராவது பேச முடியுமா? என்னை மீறி அந்த இடத்துல வாய் வார்த்தை வருமா? ஒண்ணும் இல்லை. எல்லாமே வந்து அவனிடத்தில் அடிபணிந்தவர்களாக விழுந்து விட வேண்டும். இதுதான் யதார்த்தம். அந்த பரிந்துரை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை விவரிக்கும் போதே சுஜூதுல விழுந்துருவாங்களாம். விழுந்து இறைவா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி மன்றாடி அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து நிமிரு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு 3 தடவைக்கு மேல சஜிதால விழுந்தவர்களை அடிபணிந்தவர்களை எழுப்பி நினைச்ச ஆளுக்கெல்லாம் பரிந்து பேச முடியாது. அதுதான் இதுல அல்லாஹ்வுடைய வல்லம். நான் ஒரு 100 பேர் நினைக்கிறேன், இன்னும் ஆளை ஃபுல்லா நீங்க வெளியாக்கிருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா இன்னென்ன நபர்களை எல்லாம் காட்டுவான். அல்லாஹ் முடிவெடுப்பான். முடிவெடுத்து இந்த நபர்களுக்கெல்லாம் நீங்க பரிந்துரை பண்ணுங்கன்னு நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பண்ணுவாங்க. அடுத்து மூமின்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானா, நமக்கு அல்லாஹ் வழங்குவான். இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம வாழ்ந்திருப்போமே, நமக்கு அந்த வாய்ப்பை வழங்குவான். நான் இஷ்டத்துக்கு யாரையும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 2 பேருக்கு நீ பரிந்துரை பண்ணுன்னு வாழலாம். இதுல நரகத்துல கிடக்கிற ஆளுகளுக்கு பரிந்துரைனாலே உள்ள போன ஆளுகளுக்கு தான், எடுத்தவனே உள்ள போறதுக்கு கிடையாது பரிந்துரை. நல்லா விளங்கிக்கிறீங்க. பல பேர் அப்படி
எனக்கு எப்படியாவது பரிந்துரைவிய ஒரு 4 பேர் அனுப்பி விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நரகத்துக்கு போயிடுறேன், என்னை அதுல இருந்து காப்பாத்துறது 4 பேர் ரெடி பண்ணி விடுன்னு அர்த்தமாயிரும். தப்பு. டைரக்டா சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறதுக்கு நம்மளுடைய இலக்கு லட்சியம் அப்படி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத், என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு சொன்னாங்க? நீங்க நல்லறங்கள் ஒழுங்கா செய்யாம நரகத்துல ஈமானோட நரகத்துல தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக வாதாடுவேன். யாருக்கு? அப்ப அல்லாஹ் அனுமதிச்சாலும், அல்லாஹ் அனுமதிப்பையா இன்னென்ன நபர்களுக்கு நீங்க பரிந்துரை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் வாய்ப்பு வழங்குவான், மூமின்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பனா விளங்குதா? அதிகாரம் எல்லாம் லகான்ல அல்லாஹ் கையில தான் இருக்கு, அதிகாரம்ல அவன்கிட்ட தான் இருக்கு. நான் நினைச்சாலையெல்லாம் நம்ம சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறதாக இருந்தால் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா அப்பாவுக்கு கிடைச்சிருக்கும்ல சொர்க்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு கிடைச்சிருக்கும்ல சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா? பரிந்துரை மாட்டாங்களா? தான் புள்ள இந்த இறைவா என்ன அந்த பிள்ளை அனுப்பி விடு, எங்க வாப்பா அனுப்பி சொல்லுவாங்கல்ல, வாயை திறக்க முடியாதுன்றான்ல. நான் யாருக்கு சொல்றேனோ அவங்களுக்கு நீங்க கேட்கலாம், அவங்களுக்கு நீங்க பரிந்து பேசலாம் அப்படின்றதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குவதற்கு உண்டான வசனம் இது. இது விளங்காம இந்த கபர் முட்டியை சேர்ந்த ஒரு அஜர்த்து பேசுறாரு மறுமையில மனுஷர் மைதானத்துல, நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் அப்படி நிற்கும் போது அப்படியே தீர்ப்பு சொல்றதற்கு நம்ம எல்லாம் எல்லாம் ஆவலாக நிற்கக்கூடிய நேரத்துல சாகுல் அமீது நாயகம் வருவாங்க, ரிஃபாயி நாயகம் வருவாங்க, அப்துல் காதர் ஜீலானி வருவாராம். என்ன செய்வாராம்? நம்ம கையில கவர் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்றாங்க. கவர் ஒன்று கொடுப்பாங்க. எதுக்குடா? எந்த கவர்? மொய் கவர் ஆடாது அப்படின்னா அந்த கவர்ல இருக்குமா, இது எனக்காக நீங்க சேர்த்து வைத்தீர்களே, ஓதினீர்களே ஃபாத்திஹா, அந்த ஃபாத்தியாவையும் அந்த கவர்ல போட்டு நான் தந்திருக்கேன், இதை வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போயிருங்கன்னு அப்துல் காதர் ஜீலானி நமக்கு கவர் கொடுப்பாராம் அப்படின்னு ஒரு கபர் முட்டி ஆலிம்ஸா பேசுறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் விளங்கி வச்சிருக்காங்க விளங்குதா? இந்த மூடர் கூட்டம் அல்லாஹ்வுடைய வல்லமை இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி வயராக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கான்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய வல்லமைய மிக இழிவாக கருதக்கூடிய கூட்டமாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா வாயை திறக்க முடியுமா? அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும், யாரும் வாயை திறக்க முடியாது. وَاتَّقُوا يَوْمًا لَا تَجْزِي نَفْسٌ عَنْ نَفْسٍ شَيْئًا وَلَا يُقْبَلُ مِنْهَا عَدْلٌ وَلَا تَنْفَعُهَا شَفَاعَةٌ وَلَا هُمْ يُنصَرُونَ. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, உங்களிடத்தில் இருந்து எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களிடத்தில் இருந்து எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது. وَلَا هُمْ يُنصَرُونَ, நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். எல்லாமே என் கையில் இருக்கு. யாராவது உனக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. வாயை திறந்து பேச முடியுமா? முடியாது. ஈடு ஏதாவது கொடுத்து தப்பிக்க முடியுமா? மாட்டிக்கிட்டோன்னு என்ன செய்யறாங்க? இப்போ ஒன் வேலை போறோம், ஒரு ஹெல்மெட் இல்லாம ஒரு போலீஸ் பிடிச்சிட்டான்னு வைங்களேன், உடனே ஒரு 100 ரூபாய் நீட்டுறது, அப்படிதானே? எதையாவது சொல்லி கொடுத்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கணும். இதே மாதிரி மறுமையில அப்படி சொல்லுவான் நான் மனுஷன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இங்க ஆபத்துல மாட்டினவனையுமே 5000 ரூபாய் ஃபைன்னுவான் போலீஸ், உடனே ஒரு 100 ரூபாய் நீட்டுவாரு, ஒரு 500 ரூபாய் நீட்டுவாரு, உடனே அவர் வாங்கி மடிச்சுட்டு போடான்றுவாரு. இந்த மாதிரி மனுஷன் என்ன செய்வானா, நரகம் அவனுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விடும். மாரிஜ் என்ற அத்தியாயத்தில் அழகா அந்த வர்ணனையை சொல்லி காட்டுகின்றான். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா யுபஸ்ஸருனஹும், அந்த நாளிலே எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் அவன் விசாரிக்க மாட்டான். யுபஸ்ஸருனஹும், அவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கப்படுவார்கள் என்று பார்ப்பாங்க, ஆனா கேட்க மாட்டான், விசாரிச்சுக்கிற மாட்டான். இவன் தான் தான் நண்பன் தெரியும், ஆனா கேட்க மாட்டான். தெரியும் ஆனா கேட்க, தெரியாம ஓடுறது வேற, தெரிஞ்சாலும் கேட்க மாட்டான். யுபஸ்ஸருனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ ثم யுன்ஜி. துடிப்பானா அந்த குற்றவாளி, அவன் புலம்புவான், அவன் முன் வருவான், ஈடு கொடுக்க பிணை தொகையாக கொடுக்க முன் வருவான். எதை பிணை தொகையாக கொடுக்க முன் வருவான் தெரியுமா? தான் பெற்ற பிள்ளையை கொடுக்க முன் வருவானாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனி வ
வசாஹிபதிஹி வாஹி, தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னுடைய மனைவி கணவனை கொடுக்க முன்வருவா. கணவன் மனைவிய நரகத்தில், இறைவா நீ இவர்களெல்லாம் தள்ளி விடு, என் புள்ள எனக்கு வேணாம், என்னுடைய மனைவி எனக்கு வேணாம். சாஹிபதிஹி வாஹி வஃபஸீலதிஹி அல்லதி தூவி, இன்னும் என்னை அரவணைத்தார்களே அந்த நெருங்கிய உறவினர்கள் எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு, என் பொண்டாட்டி தூக்கி நரகத்துல போடு, என்னுடைய சுட்டார் உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய புள்ள எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல போடு. வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி போடு. பத்தாது சும்மை இன்றி என்னை முற்று இறைவா கதனுவா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கல்லா இன்னஹா லவா நஸாஅத்தன் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா வ ஜமஅ ஃபஅவா. அப்படி கிடையாது, இது சுட்டெரிக்க கூடிய நெருப்பு. அப்படியே தோள்களை கரித்து அந்த தோலை அப்படியே கிளற்றி விடும். அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யார கலட்டு தெரியுமா? எதற்கா நீ இப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எதை கொடுக்கணும்னு நினைக்கிற? மனைவியை தூக்கி நரகத்துல போடு, பிள்ளைய தூக்கி நரகத்துல போடு, என்னுடைய உறவுக்காரர் எல்லாத்தையும் நரகத்துல போடு, உலகத்துல உள்ள 50 பேரையும் தூக்கி நரகத்துல போடு, என்னைய உடுன்னு சொல்றியடா? கல்லா இன்னஹா லல்லா நஸாஅத்தன் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா வ ஜமஅ ஃபஅவா. யார இந்த நரகம் கூப்பிடும் தெரியுமா? கூப்பிடுவோம், வா வா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. எவன் நம்முடைய அறிவுரையை புறக்கணித்து புறமுதுகிட்டு சென்றானோ அவனை கூப்பிடும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பொருளாதாரத்தை கொடுக்காம சேர்த்து வச்சு முடிஞ்சு வச்சுக்கிட்டான். ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப பேணுதலா இருந்தான். அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை கொடுக்க சொன்னா ரொம்ப பேணுதலாக இருந்து கொண்டு பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காம அவன் முடிஞ்சு வைத்துக் கொண்டான். அத்தகைய அநியாயக்காரனை அவன் நரகம் கூப்பிடும். நீ எப்ப தப்பிக்க முடியும் நல்லா கேட்கும். இவன் என்ன நினைக்கிறாங்க? கவர் கொடுத்தா ஓடிடலாம். இவர் நம்மளை என்ன கற்பனை பண்ணிக்கிட்டாங்கன்னா, நம்ம எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்துல் காதர் ஜிலானி நம்ம கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போய் அல்லது உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் சொர்க்கத்துக்குள்ள தூக்கி போட்டு வந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் முடியாது. அவரே அங்கே அல்லாஹ் இடத்துல மன்றாடி கிடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படித்தான் கிடப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கே தான் நிலைமை. இறைவா என்று அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி இருக்கின்றது புகாரில. இதுதான் நிலைமைன்னா அப்பனா யோசனை பண்ணணுமா இல்லையா? யாராவது பரிந்து பேச முடியுமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அவனுடைய அனுமதி இல்லாம அவனிடத்துல யாரும் வாயை திறக்க முடியாது. பவர்ஃபுல்லா என்கிட்ட டோட்டல் பவரும் என்கிட்ட தான் இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளக்கக்கூடிய ஒரு வசனம். இதெல்லாம் ஆழமாக உள்ளத்துல பதியுமே. ஆனால் அப்ப நம்ம சொர்க்கத்துக்குரியவர்களா நம்மை தயார்படுத்துவோமா இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எவர் ஒருவர் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மரணத்தை தவிர வேற எந்த தடையும் இல்லை. இப்ப விளங்குதா வசனத்துடைய முக்கியத்துவம்? அதுக்கடுத்து அல்லாஹ் அடுத்து அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய அடுத்த செய்தி அல்லாஹ் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. யஅலமு அவனே அறிவான், மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவனே அறிவான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவனுடைய அந்த ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்திலிருந்து அவன் நாடினாலே தவிர யாரும் எதனை அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு தான் அனைத்தும். மறைவான ஞானம் அவனிடத்துல தான் இருக்கின்றது. மறைவானவற்றினுடைய திறவுகோல் அவனிடத்துல தான் இருக்கின்றது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு அதா வ மா தத்ரி நஃப்சும் பி ஐ அவ்லின் தமூத். 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும்? அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் தெரியாது. மழை எப்பொழுது பொழியும்? அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் தெரியாது. ஒரு கருவறையினுடைய நிலவரம், ஒரு பெண்ணினுடைய கருவறையில குழந்தை உருவாகுமா உருவாகாதா, அது எந்த குழந்தை உருவாகும்
அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதனுடைய நிலைகளை அல்லாஹ்வை தவிர எவனும் சொல்ல முடியாது, எவனுக்கும் தெரியாது. ஒரு உயிர் எங்கே மரணிக்கும் என்பது அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் தெரியாது. ஒரு உயிர் என்ன சம்பாதிக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. 5 செய்தியை அல்லாஹ் வந்து நறுக்கு தெரிந்தார் போல குறிப்பா முழுமையா சொல்வதாக இருந்தால், ரத்தின சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவனுடைய நாலேஜ் இல்லாம எதுவும் நடக்காது. அவனுடைய அறிவு எவனுக்கும் தெரியாது. என்ன நாளைக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியாது. இதை நம்புனா தான் ஒருத்தன் ஈமான்தார், நல்லா விளங்கிது. இதை போய் வேற யாருக்கா இருக்குன்னு ஒருத்தவன் நம்புனான்னு வைங்களேன், அவன் முஷ்ரிக், அவன் காஃபிராய்தான். அது இதை பல பேருக்கு விளங்கல. இது பல பேர் விளங்காம போய் ஜோசியக்காரன் போய் ஜாதகம் பார்த்து, யாரு முஸ்லீம்கள்ல உள்ளாள் குடும்பம், எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அதெல்லாம். நம்ம தான் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய நாம போய் வந்து என்ன செய்கின்றார்கள், ஜோசியக்காரன் போய் பார்க்கறது, குடுகுடுப்பக்காரன் போய் குறி இருக்குது. முஸ்லீம் ஆளுக்கு தலையில முக்காடை போட்டுக்கிட்டு, சொல்லுங்க எனக்கு ஏதாவது நல்லா நடக்குமா சொல்லுங்க. அவன் டங்கடங்கன்னு உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து அதை ரொம்ப பவ்யமா கேட்டுட்டு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா, ஒரே சிரமமா இருக்கு, என்னுடைய சிரமம்லாம் எப்போ போகும் சொல்லுங்க, உனக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துல எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சை காசு 10 ரூபா இருந்தா கொடுங்கன்னா அவன் கேட்கறான். அவனே சிரமத்துல இருக்கான்னு தெரியும். அவன் போய் அடுத்த ஆளுக்கு இப்படி சிரமத்தை போக்குறது சொல்லுவான் அவன் இதே. அப்ப இந்த சாதாரண ஒரு அறிவு இருந்தா கூட இது தவறுந்த விளங்கலாமா இல்லையா? கிளி ஜோசியம் எலி ஜோசியம், கிளிய வச்சு அந்த கிளிக்கு ஏதாவது தெரியுமா? கிளிய வந்து மறைவான ஞானம் அதுக்கா இருக்கு. ஆளை பார்த்தவனையும் நல்லா பரதா போட்டு நின்றுருக்காங்க, ரொம்ப விவாதத்தான ஆள் மாதிரி தெரியுது, சரி சொர்க்கவாசி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொர்க்க சீட்டை எடுத்து கொடுத்து நீ சொர்க்கத்துக்கு போயிடும். அந்த கிளிக்கு ஏதாவது தெரியுமா? அவனுக்கு அந்த சீட்டு கட்டில் வந்து எந்தெந்த எது எதுன்றது அவன் வந்து அவனுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சைட்ல ஓரத்துல உள்ளதை வச்சு. அப்ப கிளி வாயிலிருந்து ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த காபத்துல்லா போட்ட மாதிரி உள்ள வச்சிருப்பாங்க. அது வரும்போது ஒரு 2 நெல் எடுப்பானா, அது நெல்லை திங்கிறதுக்காக அந்த தூக்கிட்டு வந்து போட்டுட்டு நெல்லை தின்ட்டு போயிடும். உடனே ஒரு அருமையான சீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்துறாங்க. இதை இவங்க நம்பிக்கிட்டு நம்ம போனவனையுமே உடனே ஒரு காபத்துல்லா வந்துருச்சு பாருங்க, இதுவே ஒரு பெரிய அற்புதமா இருக்கு. இதுக்கு என்ன அற்புதம்? அந்த கிளிக்கு ஏதாவது தெரியுமா? சரி அந்த கிளியை ஏன் கூண்டுக்குள்ள அடைக்கிற, திறந்து விட்டுற வேண்டியதானே, கண்டுபிடி பார்ப்போம். ஆனா நீ வந்து எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும், அவுத்து விட்டுரு, கிளியை திறந்து விட்டு சொல்லணும். நீ என்ன செய்ய, எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா பக்காவா, கிளியை மட்டும் ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. போங்கடா குழப்பல மண்ணள்ளி போடாது கேட்பாங்கன்னா இல்லையா? அப்ப தெரியுதுல, ஏமாத்து வேலை தானே பண்றான். கிளி ஜோசியம் பார்க்கலையா நீ தெருவா அலையணும். உண்மையிலே இவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா, இப்போ ஒரு ராமருமா நகர் ஒரு 10 தெரு இருக்குன்னு வைங்களேன், இந்த தெருல ஒரு 2 பேர் மட்டும் தான் பார்ப்பாங்கன்னா 10 தெருக்கு அலைய தேவையில்லையா? அவன் மறைவான ஞானம் உள்ளவனா இருந்தா நேரா ராமவர்மா நகர் 7வது தெருல போய் 8ஆம் நம்பர் வீட்டுல கதவை தட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்ல. அவன் போய் தெருவா போறதுல இருந்தே அவனுக்கு மறைவான இல்லைன்னு தெரியுது, மறைவான ஞானம் இல்லைன்னு தெரியுது. லாக்டவுன்ல மாட்டினாங்க இல்ல, லாக்டவுன்ல இவங்க ரொம்ப அம்பலப்பட்டான். ஜோசியம் என்பது மொத்தமா டுபாக்கூர் என்பது லாக்டவுன்ல தெரிஞ்சு. ஏன்னா வந்து லாக்டவுன் ஸ்டார்டிங் வந்து அந்த மார்ச் மாசம் தான் அது லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுது, கொரோனா பரவல். இவங்க வந்து வழக்கம் போல ஜனவரி மாசம் வந்து டிவி இதுகளில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, ஜோசியக்காரங்க ஃபுல்லா அடிச்சு விடுறாங்க. இந்த வருடம் போல அமோகம் எங்கேயும் இருக்காது, இந்த வருடத்துல நம்ம அமோகமா இருக்க போறோம் பாருங்க, இந்த மாதிரி எந்த வருடத்திலும் நம்ம இருக்க மாட்டோம்னாங்க. கொரோனா லாக்டவுன் போட்டு அவன் சோத்துக்கு இல்லாம திண்டாடும் போது இவங்க எல்லாம் வலை வீசி தேடுனாங்க, எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இதுதான் மறைவானையானதுதான் நீங்க சொல்லியிருக்கணும்ல. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 ஜோசியக்காரங்க இங்க இருந்து மலேசியாவுக்கு ஜோசியம் பார்க்க போயிருக்காங்க. வெளிநாட்டில் மலேசியால சரியான மூட நம்பிக்கை பார்த்துக்கிறீங்க. மலேசியா ஏரோப்ளேன் காணா போச்சு. இவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு மலேசியா விமானம் மறைஞ்சிருச்சுப்பா, மாயமாம இதுவரையும் கண்டுபிடிக்கல. அந்த மலேசியா விமானம் எங்கன்றதுக்கு வந்து இவங்க குறி பார்த்தாங்க, போய் குறி பார்த்து இது எங்க கிடக்குது எங்க இருக்குன்னு இவங்க அப்படி இருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்ப மலேசியாவுக்கு 30 பேர் போறாங்க, போனா லாக்டவுன் மாட்டிக்கிட்டாங்க 50 பேரும். அந்த 30 ஜோசியக்காரங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சு வீடியோ, எப்படியாவது காப்பாத்துங்கள, எப்படியாவது நாங்க எங்க தாய்நாட்டுக்கு வரணும். நீ தான் உலகத்துக்கே சொல்லுவேப்பா, உனக்கு வடக்கால மூலம் கிழக்கால சூலம் எல்லாத்தையும் சொல்லுவே இல்லை. நீனு
நீ பிளைட் ஏறப்பே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், லாக்டவுன் போட்டு நம்மளை லாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஏறி இருப்பியா நீன்னு? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது, எனக்கு எதுவும் தெரியாது சொல்லு. குல் இன்னி லா அம்லிகு லக்கும் வர்ரம் வலா ரஷதா, எனக்கு நல்லது செய்யும், எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு தெரியாது, அதுக்கு நான் சக்தி பெற முடியாது, சக்தி பெற்றவனாக நான் இல்லை. குல் இன்னி லா யுஜீரனி மினல்லாஹி வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை விட்டா எனக்கு பாதுகாப்பு எவனும் கிடையாது, என்னுடைய அந்த புகலிடம் அவனிடத்துல தான், அல்லாஹ்விடத்துல தான். நபியை நீங்க சொல்லுங்கன்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கே அப்படி நான் மறைவானவற்றை நான் அறியக்கூடியவனாக இருந்தால் எனக்கு தீங்கே ஏற்படாதே, நல்லதா நடக்கும்ல அல்லாஹ் சொல்றான் நபியை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே இது நடந்தா இவங்க எல்லாம் ஏமாத்துறோம், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கிறேன். அப்ப உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கதறினீங்களப்பா, அப்ப உங்களுக்கு தெரியலையா? யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நரேந்திர தபால்கர் ஒரு பெரிய ஒரு ஜோசியக்காரர், அவர் சொன்னாரு கரெக்டா இன்னும் 1 வருஷத்துல கொரோனா போயிடும் அப்படின்னு கொரோனா ஸ்டார்டிங்ல சொல்றாரு. கொரோனா போகல, அவர் போயிட்டாரு, அவர் இறந்துட்டு, அவருக்கு கொரோனா அட்டாக்கு, அவர் ஆளுங்க தெரியுது இல்ல. அப்ப நீ என்ன சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சா இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம கண்கூட மரம் இருந்து மரத்தடி ஜோசியர் பலி அப்படின்னு ஒரு செய்தி. ஆலங்குடியில, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில மரத்துக்கடியில உட்காந்து ஜோசியம் பார்த்துட்டு இருந்திருக்கு, மேல கொப்பு உடஞ்சு தொங்கி இருக்கு தெரியல. இவர் உட்கார்ந்து எல்லாரும் சொல்லி அங்கிட்டு போவாத டேஞ்சர் உனக்கு, இங்கிட்டு போவாத எதை சொல்லிட்டு இருந்தது. இவர் மண்டைக்கு மேல உள்ள கொப்பு தெரியல, மண்டையில விழுந்து ஆள் ஸ்பாட் அவுட், மரம் விழுந்து மரத்தடி ஜோசியர் பலி அப்படின்னு ஒரு செய்தி. அப்பனா மறைவான ஞானம் உங்களுக்கு சொன்ன தெரியலையே, உங்க தலைக்கு மேல தொங்குது தெரியலையே, அப்பன்னா அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குதா? இதுல நம்ம ஆளுங்க முஸ்லீம் ஜோசியெல்லாம் போகக்கூடாது, அஜரத்துல போய் பால் கிதாப் மட்டும் பார்த்து வரும். இப்படி போய் அஜரத்துல போய் நல்ல நாள் எப்ப கடை திறக்கலாம், எப்ப கல்யாணம் வைக்கலாம், அஜரத்துல போய் தெரியுமா முதல்ல அவருக்கு? முஸ்லீம் கடையில அதாவது சாராயம் குடிக்க கூடாது, தப்பு, ஹராம். காபீர் வைக்கிற கடையில குடிக்கக்கூடாது, முஸ்லீம் தான் குடிக்கலாம் போய் முஸ்லீம்கள். இப்படின்னா என்ன இருக்கும்? இந்த மாதிரி இது சிறுக்கான வேலையை எவன் செஞ்சாலும் தப்பு தானங்க. அப்ப என்ன செய்கின்றார்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலை அஜர்த்துமார்கள் பார்க்கின்றார்கள். மறைவான அல்லாஹ்வை தவிர வேற எவனுக்கும் கிடையாது என்று பறைசாற்றுவதுதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை. அப்ப யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவனுடைய ஞானத்திலிருந்து அவனுடைய நாட்டமின்றி எவரும் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவன்தான் அறிவான். எவ்வளவு தெளிவான ஒரு இறைவனை பற்றிய இலக்கணம் தெரியுமா? இது விளங்காம நம்மாளுங்க காக்கா கத்துதுன்னு வைங்களேன், காக்கா கத்துது வீட்டு வாசல்ல, வீட்டுக்கு விருந்தினர் வர போறாங்க அம்மா, இங்க என்ன ஏன் அந்த காக்கா கத்தி இருக்குல்ல, அந்த காக்காவுக்கு தெரியுமா ராமநாதபுரத்துல விருந்து வர்றாங்கன்னா அங்கே பார்த்துட்டு ஆஹா புதூர்ல உள்ள உங்களுடைய வீட்டுக்கு போறாங்கன்னு அங்கிருந்து கிளம்பி இங்க கத்திட்டா போகுது? இல்ல அதுக்கு வகி வந்துச்சா? அதுக்கு சோறு தாங்கடா ஏதாவது கத்திருக்கு. இங்க உட்காந்துக்கிட்டு விருந்தினர் வர போறாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க நினைச்சேன், காலையில காக்கா கத்தும் போதே நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். மறைவான ஞானம் தெரியுமா? முதல்ல அந்த காக்காக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா இப்படிலாம் பேசுகின்றாரு, அல்லாஹ்வுடைய வல்லமையை வழங்கல. அதே மாதிரி ஒரு நபரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த டயத்துல அவர் வந்துட்டாரு, ஆயுசு 100 வருஷம் வாழ்வாரா? முதல்ல எப்படி ஆயுசு 100ன்னு சொல்றீங்க? ஆயுசு 100ன்னா 100 வருஷமா இருந்து அவரு வயசு ஆக இருக்க எல்லாமே டஞ்சன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அப்போ சுவர் எல்லாமே போய் 100 வருஷம் நீ வாழ்ந்து செத்து சின்னாபின்னமாக போறேன்னு அர்த்தம். பேசுற நேரத்துல தொலைச்சிட்ட, உன்னைய பத்தி தான் கழுவி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு தொலைச்சிட்ட, 100 ஆயுசு போ அப்படின்ற மாதிரி. இது ஏமா இது இப்படி பேசுகின்றாலும் இதனுடைய பாரதூரம் விளங்கவில்லை. மறைவானையான அல்லாஹ்வை தவிர யாருக்கு தெரியாது, எத்தனை வருஷம் ஆனாலும் தெரியாது. அம்மா கானனி நஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇذنில்லாஹ் கிதாபம் முஅஜ்ஜலா.
எந்த ஒரு ஆன்மாவும் அவனுடைய அனுமதி இல்லாம எந்த ஆன்மாவும் மரணிக்காது. அதற்கென்று ஒரு வரையறுக்கப்பட்ட நேரம் உண்டு அப்படின்ட்டான்ல. அந்த நேரம் எப்பன்றது அவனுக்கு தானே தெரியும். ஒரு பேசுறப்ப ஒரு வந்துட்டாருன்னா, தண்ணி குடிக்கிறப்ப தலை இது புறையேறிச்சுன்னு வைங்க, உன்னை பற்றி யாரும் நினைக்கின்றாரு, என்னை பற்றி எவன் நினைக்கிறான். அதுல கணவன் மனைவி பக்கத்துல தான், நான் நினைக்க வேண்டிய ஆள் நான் இருக்கேன், எவன் நினைக்கிறான் அவனுங்க. இதுல பஞ்சாயத்து கிளப்பி விட்டு, அப்ப இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமா இந்த விஷயங்களை கடந்து போகின்றோம். இதெல்லாம் மறைவான விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது என்றால், அப்ப நம்ம ஆயத்துல் குர்சி ஓதணும்னா அந்த ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கத்தினுடைய அந்த தாத்பரியத்தை விளங்கி ஓதணும். அவனுக்கும் தெரியாது, மறைவான ஞானம் யாருக்கும் கிடையாது என்பதை நம்ம விளங்க வேண்டும். டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வசனம், வசிய குர்சியு சமாவாத்தி வல்லால் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அலீம் அப்படின்ற அந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சொல்லி வாயில் சுப்ஹானல்லாஹ்.